சகரியா 4:3. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். சகரியா வெறும் குத்து விளக்கை மட்டும் பார்க்கவில்லை. குத்து விளக்குக்கு வலது பக்கம் ஒரு ஒலிவ மரம், இடது பக்கம் ஒரு ஒலிவ மரம் இருக்குதுன்னு சொல்லி என்ன ஆண்டவன் கேட்கிறான். முதல் தடவை கேட்டப்போ ஆண்டு பதில் கொடுக்கல. மறுபடியும் ஆண்டெல்லாம் பேசி முடிச்சேன். 2வது தடவை கேட்குற, ஆண்டவரே இந்த ஒலிவ மரத்தை காமிச்சிங்களே, இந்த கிளைகளிலிருந்து பைப்பு போகிறது மாதிரி என்ன வந்துட்டே இருக்கிறது, இது என்னத்துக்கு அடையாளன்னு கேட்டார். அப்போதான் தேவதூதன் பதில் கொடுக்குறார். ஒரு தடவை கேட்டு ஆண்டு பதில் கொடுக்கலைன்னா 2வது தடவை கேளு. ஒரு தடவை உன் கேள்விக்கு பதில் வரலைன்னா ஆண்டு பதில் கொடுக்குற வரைக்கும் கேட்டுட்டே இருங்க, கட்டாயம் உனக்கு பதில் தருவார். நீ எவ்வளவு தூரம் வாஞ்சியா இருக்கிற கேட்கறதுக்குன்னு அவர் ஆரம்பமா இருக்கிறார். சகரியா மீண்டும் மீண்டும் கேட்கிறார், என்ன ஆண்டவரே இதனுடைய அர்த்தம் என்ன? உனக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கிறாரா, தரிசனம் கொடுக்கிறாரா, புரியலையா? ஆண்டவரிடத்தில் கேளு, ஆண்டவர் அதை உனக்கு வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.